ஆன்மா உன்னை பார்த்துன்னுக்கிறதால தான் நீ பேசுகிற. ஆன்மா உன்னை பார்க்கறதால தான் ஒவ்வொரு செயலும் செய்கிற. ஆன்மா பார்க்கறதால தான் இங்கே வந்திருக்கிற. ஆன்மா உன்னை பார்க்கறத விட்டுடுச்சின்னு சொன்னால் நீ இருக்க மாட்ட. புரியுதா? அதனால் உன் உடலுக்குள்ளே இருந்தே அது இயங்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், எது கடவுள் அப்படின்னா இல்லை, கடவுள்ன்றது ஒன்று இல்லை. ஆனால் இருக்குது, அது ஏங்குது, அது உன்னையும் ஏக்குது. எதுவோ அதான் கடவுள்னு சொல்கிறேன். அதனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுள் உன்னை ஏக்கலைன்னா எந்த ஜோசியம் ஜாதகமும் ஒன்றுமே பண்ணாது, இல்லையா? ஒருத்தன் கூட ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. ஆன்மா ஒவ்வொரு மனிதனையும் பார்க்குற வரைக்கும் தான் அவன் வாழ்க்கையை. ஆன்மா பார்க்கறத விட்டுருந்தா உன் உடல் இங்கே நிற்காது, மண்ணுக்கு போயிடும். அது உன்னை பார்க்கலன்னா நீ ஏது? நீ படுக்கையில் இல்லை இருப்ப. அது உன் உடலுக்குள்ளேருந்து உன்னையே பார்க்கறதால தான் நீ நடமாடின்னுக்கிற. அது செத்த பிறகு அந்த உடல் புதைக்கிறதுக்கு முன்னே பார்க்குது, ஒரு 3 நாள் பார்க்கும், அதுக்கப்புறம் பார்க்காது. ஆனால் இப்போ உன் வாழ்க்கையிலேயே உன்னை பார்த்துன்னுக்குது. அதனால தான் நீ நடக்கிற, ஓடுற, வேலை செய்கிற, பேசுகிற, எல்லாம் பண்ணின்னுக்கிற. அது பார்க்கல உன்னைன்னா நீ படுக்கை ஆகிடுவ, நடக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. தந்தி பேப்பர் எடுத்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி ஓஹோன்னு அவங்களுக்கு வியாபாரம்லாம் கை கூடும், இன்றைக்கி கோர்ட்டு விஷயம்லாம் முடிஞ்சிடும்னு போட்டிருப்பான். மகர ராசிக்காரர் சோறில் அது பிச்சை தின்னுப்பான். நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், எந்த ராசி எந்த நட்சத்திரமும் செல்லுபடி ஆகாது. விதி மட்டும்தான் முடிவு பண்ணும் வாழ்க்கையை. நீ இந்த உலகத்தில் வாழறதும் விதியால், நீ இந்த உலகத்தை விட்டு மறையிறதும் விதியால். விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். விதி எப்படி நிர்ணயம் பண்ணுது? போன பிறவியில் நீ என்ன புண்ணியங்கள் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவினுடைய வாழ்வு கிடைக்கும். போன பிறவியில் எவ்வளோ துன்பங்களை எத்தனை பேருக்கு கொடுத்து எத்தனை பேர் வயிறு எறிய வச்சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவியில் நீ வாழ்வு. விதி தான் வாழ்க்கையினுடைய முடிவு. மதி இடையில் விளையாடும், ஒவ்வொரு செயலும் செய்யும். மதின்றது விதியினுடைய குழந்தை. அது விளையாடுற வரைக்கும் விளையாட விட்டுட்டோம், பொழுது போச்சுன்னா தூக்கி இடுப்பில் வச்சுக்கோ. அது மாதிரி வாழ்க்கையில் உன்னை விளையாட விடும். உன்னுடைய வாழ்க்கை முடியும் போது அதை தூக்கி இடுப்பில் வச்சுன்னு போயிடும். அதனால் நட்சத்திரம், ஜாதகம், ஜோசியம் நான் இதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் என் விதியை மட்டும் நம்புகிறேன், என்னை மட்டும் நம்புகிறேன். அப்படி நம்பினால் எந்த நட்சத்திரம், நான் இது வரைக்கும் எந்த நட்சத்திரமும் பார்க்கல, எந்த ஜோசியமும் பார்த்தது கிடையாது என் வாழ்க்கையில். நானும் ரயில்வேல 40 வருஷம் வேலை செய்தேன், 60 வருஷம் டெய்லர் வேலை செய்தேன். இந்த 40 வருஷமாக ஆன்மீகத்துலேயும் இருக்கிறேன். ஒரு படி சோறு இல்லாத நான் பிச்சை எடுத்தேன். இன்றைக்கி 1000 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு இருக்கிறேன். இதுக்கு எது காரணம்? என்னுடைய விதி தான் முடிவு, என்னுடைய மதி தான் முயற்சி. அதனால் எனக்கு நட்சத்திரம், ஜாதகம் என்னை ஒன்றும் வாழ வைக்காது. நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்தபடி இதை வாழ்வான்றவன் இத்தனை பேர் நட்சத்திரத்தை பார்க்குறோம், அவன் வாழ்க்கையை பார்த்தானா சொல்லு. அதனால் இது ஒரு நம்பிக்கை, ஜனங்களை நம்புறதுக்கு. இப்போது எந்த ஜோசியக்காரங்கிட்ட நீ போனீன்னாலும் போகிற அன்னைக்கு உனக்கு இன்றைக்கி நல்ல நேரம், இன்றைக்கி 1 கோடி ரூபாய் வரும், நீ இன்றைக்கி செய்கிறதெல்லாம் வெற்றி அடையும் சொல்லுவானா? நீ போனவொன்னே அவன் சொல்கிற முதல் வார்த்தை, உனக்கு நேரம் சரியில்லை, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணு. 7.5 நாட்டு சனியை முடிச்சுங்குது உன்னை. ஏன்னா உனக்கு துன்பம் வரும்போது தான் நீ போய் ஜாதகத்தை பார்க்கணுன்னு போகிற. அதை அவன் தெரிஞ்சுக்கணும், இல்லையா? நீ நல்லா இந்த ஜாதகம் ஏன் போய் பார்க்க போகிற, ஜோசியனை ஏன் போய் பார்க்க போகிற? அப்போ உனக்கு துன்பம் வரும்போது தான் ஜோசியனை ஜாதகாரனை நாடுற. அப்போ அவன் இதை தான் சொல்லுவான், நீ உன்னை போட்டு குழப்பின்னு இருப்ப. அதனால் அந்த குழப்பமெல்லாம் நம்பக்கூடாது. உன்னை நம்பினா என் வாழ்க்கையை நான் பயணம், வெற்றியோ தோல்வி அது என்னோட போட்டோன்னு முயற்சி பண்ணி நடந்தான்னா தோல்வியே கிடையாது அவன் வாழ்க்கையில். அப்போ அந்த ராசி நட்சத்திரம் அதை அவன் பார்த்துன்னு கேட்டான், உனக்கு ஏன் பார்க்க போகிற? நான் பார்க்குறதே கிடையாது, நான் நம்புறதும் கிடையாது. அதை இன்னொரு கேள்வியா, இப்போ இந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு இந்த காய்கறி நமக்கு முக்கியமான ஒரு பொருளாக சொல்லியிருக்கீங்க. அதில்
இப்போ இந்த கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த அகத்திக்கீரை பொரிக்க மாட்டேன், இந்த வாழைத்தண்டு பொரிக்க மாட்டேன், இந்த காய்கறிலாம் பொரிக்க மாட்டேன், இதெல்லாம் தடை இருக்காதையா? இதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தள்ளி வச்சுருக்காங்களா காய்கறியை? அமாவாசை வந்தால் இந்த மாதிரி அமாவாசை வந்தால் அகத்திக்கீரை பொரிக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து அகத்திக்கீரை பொரிக்க மாட்டோம், வாழைத்தண்டு பொரிக்க மாட்டோம். கீரைக்கு என்னாக்குது, இவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்றான். இப்போ கீரைக்கு காய்கறிக்கு வேறுபாடு கிடையாது, ஒரு வேறுபாடும் கிடையாது. அதை சாப்பிட்டா இதுக்கு அதுக்குன்னா, சாப்பிடலாம் அதுக்குன்னா, சாப்பிட்டா உன் நன்மை தீமை. அதனால் அதெல்லாம் வேறு. இவன் மனசுக்கு எது எது இன்றைக்கி இதை சாப்பிட்லாம், அன்றைக்கி அதை சாப்பிட. நான் டி நகரில் வேலை செய்திருந்தேன், கார்த்திக் ட்ரெஸ்ஸஸ்னு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அது எல்லா கடைங்களுக்கும் அங்கேருந்து இதான் பேண்ட்டு, ஷர்ட்டு, அம்பர்லா, பாவாடை எல்லாம் தைச்சி போகும், பாபா ஷூட்டு இதெல்லாம். அப்போது அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வைப்பாங்க, அங்கே எல்லாம் பேச்சுலருங்க லிஸ்ட்டு போட்டிருப்பான். திங்கக்கிழமை இந்த காய்கறி, செவ்வாய்க்கிழமை இந்த காய்கறி அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு. அது மாதிரி அவனுக்கு பிடிச்சது அவன் சாப்பிட்டுக்கிறான். காய்கறி என்ன பண்ணுச்சு சொல்லு? அவித்திக்கீரை சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. மந்தகலிக்கீரை சாப்பிட்டா வயிறு புண்ணை ஆற்றும். இப்படி அந்த மருந்து வகைகள், கீரை எல்லாமே மருந்து வகையில் சேர்ந்தது. இவனுக்கு அது அவித்திக்கீரை வச்சு சாப்பிட்டா கசப்பாக்குது, அதனால் இது வானா எனக்கு அப்படின்றான். கீரை என்ன பாவம் பண்ணிச்சு, இவன் பண்ண பாவத்துக்கு வானான்றான். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னொரு கேள்விங்க, இப்போ தெற்கு வாசல், வடக்கு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல் இருக்கா? உண்மையான வாசல் நமக்கு எதுங்கய்யா? சொல்லுமுன்னு அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா. உன் உடம்புல இருக்கிற நெத்தி புருவத்தில் இருக்கிற வழி தான் உண்மையான வாசல். அதை எப்படிங்க நம்ம அது ஆன்மீகத்தில் உச்சத்தில் போனால் அறியலாம், இல்லைன்னா அறிய முடியாது. தெற்கு வாசல் வடக்கு வாசலில் சுற்றி கிடக்க வேண்டியது தான். அதுக்கு தான் சொன்னான் அகஸ்தியர், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா எங்கன்னா மனசில் நிற்கக்கூடாது, அவன் சுழியில் நிற்கணும். ஆனால் சுழியில் நின்னான்னா உலக செயலை எழுந்துருவான் அவன். அதனால் மனசில் நின்னா தான் உலக செயல் செய்ய முடியும். அதனால் அந்த 10வது வாசல் திறக்கும்போது மனுஷனுக்கு 9 வாசல் இருக்காது, செயல் இழந்து போயிடும். அதுதான் சரியான உண்மையான வாசல். அதை திறக்க யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்துலாம் முடிஞ்சிடாது. இந்த ஊடு, அவன் தெருவு ஊடு, அவன் இடம், அதுக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் வச்சுப்பான். அதை எல்லாமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தம். சொல்லு, ஒருத்தன் சாகும்போது பொச்சா அவன் தலையை வடக்க பார்த்து தெற்க பார்த்து காலை வச்சு போடுறான். படுத்துக்கும் போது பார்த்தா மேற்க தலையை வச்சு கிழக்க தலையை வச்சு நடுவில் ஊந்து செத்து போட்டான்னா எந்த பக்கம் பார்த்து சாவுறான்? ஏதாவது பக்கம் தெரியுதா? ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பாவனை பண்ணின்னு செயல் பண்ணின்னுக்கிறான். ஆனால் இவன் பண்ணுற செயலில் எதுலேயும் உண்மை கிடையாது. உண்மை ஆன்மா, உண்மை கடவுள், பொய் உடல். ஆனால் தோற்ற பொருள் தான் இவனுக்கு தெரியும், மறைப்பொருள் தெரியாது. மறைப்பொருள் தெரியாதவன் அஞ்ஞானி, உண்மை பொருள் தெரிஞ்சவன் ஞானி. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வாசல்னு கணக்கு வச்சு ஒரு வாசலும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மெட்ராஸில் போனீங்கன்னா நீ கிழக்கு வாசலில் தான் குடியிருப்ப. ஆனால் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா வடக்கு வாசலில் தான் வீடு கிடைக்கும் உனக்கு. அப்போ போக மாட்டேன், நான் கிழக்கு வாசல் இச்சு வையணுவியா? உண்மையான வாசல் நமக்கு அங்கே தான் இருக்குது. அதுதான் வாசல். அந்த வாசலை திறந்தான்னா அவன் தான் மோட்சத்துக்கு முக்திக்கு போக முடியும், மற்றவெல்லாம் போக முடியாது சாமி. ஒரு பெண் இருக்குது, அந்த பொண்ணு வந்து இப்போ கல்யாணம் பண்ணிடுது. கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பிறந்ததுலேருந்து பூ பொட்டு எல்லாமே வச்சுட்டு தான் கல்யாணம் முடிஞ்சது, திருமங்கலை ஏற்றி கல்யாணம் முடியாது. திடீர்னு அவர் கணவர் இறந்துடுறார். சரி, இந்த இறந்துட்டு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அந்த பூவை எடுத்துறாங்க, பொட்டு எடுத்துறாங்க, இந்த காலில் போட்டு மிட்டி எல்லாமே வளையல் கொலுசு எல்லாம் எடுத்துறாங்க. ஆனால் வெளியில் போகும்போது அவங்கள பார்த்து அபசோகனம் ரொம்ப ஒரு இதாக பார்த்து அவங்க ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே கல்யாணத்துக்கு அந்த பெத்த தாயே முன்னு நிறுத்துறதில்ல. அது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கும் கொண்டு போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது, தனியாக ஒதுக்கிறாங்க. இது கணவனை இழந்துட்டா பெண்களுக்கு இது ஒரு தண்டனையா? பூ பொட்டு எல்லாம் முதல்லேருந்தே வச்சுக்கினாங்கல்ல. ஆமாங்கய்யா. தாலி கட்டிக்கினாங்களா முதல்லேருந்தே? இல்லைங்கய்யா. ஏன் கட்டிக்கல? அது கணவன் வந்து தாலி கட்டுறாங்க. முதல்ல மெட்டி போட்டுக்கினியா? இல்லை.
போட்டுக்கல. அப்போது இந்த தாலி கட்டிக்கிறதும் மெட்டி போடுறது எதுக்கு? ரோட்டில் போகும்போது அடுத்தவன் பார்க்கக்கூடாது, பார்த்தா இது கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு தெரியறதுக்கு தான் இது அடையாளம் இல்லையா? அப்போது கணவன் செத்த உடனே இதெல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த அம்மாவுக்கு கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு, அடையாளம் காட்டுறதுக்கு தான் அது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தது, பெரிய பிள்ளை ஆச்சு. இது அப்பா அம்மா அந்த குடும்பத்துக்கு தெரியும். அது ஏன் நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆச்சுன்னு கொடுக்குறாங்க? ஏன்பா? எங்கள் வீட்டில் பொண்ணு ரெடியாக இருக்குது கல்யாணம் பண்ணுறது. அப்போ இதுக்காக தான் அதை கொடுக்குறாங்க. அப்போது அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கோசம் என் வீட்டில் பொண்ணுக்குது வந்து பொண்ணு கேட்கலாம், ஏன்னா புள்ளக்குதுன்னு கேட்க மாட்டான். புள்ள போய் எங்கன்னா ஒன்று புஷ்ஷுன்னு வந்துடுவான் இல்லையா? அதனால் பொண்ணுக்குதுன்னு காட்டுறதுக்கோசம் இந்த பத்திரிக்கை அடிச்சு விளம்பரப்படுத்தி அந்த விழா நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த காலில் மெட்டி போடுறது, தாலி கட்டுறது, பொட்டு வைக்கிறது, இதையெல்லாம் வந்து ஊருக்கு காட்டுறதுக்காக வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த கணவன் இறந்த உடனே இதெல்லாம் போயிடுச்சு. இந்த அம்மா கடவுளுக்கு சமமானவங்க இனிமேல் வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் கணவன் இறந்த பொம்பளைங்க புங்கம் வைக்க மாட்டாங்க, திருநீர் வைப்பாங்க. ஆனால் ஏன்னா நான் சிவமாக உலாவிக்கின்னுக்கிறேன், ஏகனாக உலாவுறேன் இல்லையா? கல்யாணம் கணவன் இருக்கும்போது குங்கம் வச்சுப்பாங்க, மேலே திருநீர் வைப்பாங்க. அப்போ நாங்கள் இருவராக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அது. அப்போது இந்த மாதிரி இறந்துட்ட உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இது மாதிரி ஒரு பொம்பளை நான் வேலைக்கு போகிறேன், எதிர ஒரு விடோ பொம்பளை வருது, நான் உடனே திருப்பி வீட்டுக்கு போயிடுறேன், இது சரியா தப்பான்னு போன வீடியோவிலே கேட்டிருந்தாங்க. முட்டாள்தானோன்னு சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா அப்போவே சொன்னேன், உன் அம்மா விடோவாக ஆக மாட்டாளா, உன் மனைவி விடோவில் ஆக மாட்டாளா? யாருடைய மனமும் புண்படாமல் நீ போனீனாவே உனக்கு எந்த செயலும் கிடையாது, எல்லா செயலும் நல்ல செயல். ஆனால் இன்னொருத்தருடைய மனம் புண்பட நீ திரும்பி போனீனாவே அந்த மனம் திட்டிக்கினே தானே போகும். அப்போ நீ அந்த அம்மா போன பிறகு நீ போனீனாடோ காலை ஓட்டிக்கின்னு தான் வீட்டுக்கு வருவேன் இல்லையா? எந்த செயல் செய்தாலும் அடுத்தவங்க மனம் புண்படாத செயலாக இருக்கணும். இது அம்மாவை வந்து பொண்ணுக்கு பார்க்க கூப்பிட்டுறது இல்லை பிள்ளைங்க, கல்யாணம் நடக்கும்போது அம்மாவை கூப்பிடுறது இல்லை அப்படின்னா அது அந்த அவங்க அம்மாவுக்கு பிறந்திருக்காத பிள்ளைங்களா இருக்கும் அது. ஆமாப்பா, ஏன்னா அடுத்தவங்களை விட அந்த தாயை மதிக்கணும், அவன் தான் புள்ள. அப்போ அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அந்த தாயை வரக்கூடாதுன்னு சொல்கிறான். அந்த அப்போ தாய்க்கு பிறந்தவனாக இருக்க மாட்டான் அவன். 1000 பேர் 1000 சொல்லிட்டே, என் தாய் தான் எனக்கு முக்கியம் சொல்கிறவன் தான் மகன். ஊர் என்ன சொல்ல, அங்கே நீ வராதுமா, இங்கே என்ன சொல்ல, என் பொண்டாட்டி என்ன சொல்லுவான்றான். அவன் அந்த தாய்க்கு பிறந்தவனாகவே இருக்க மாட்டான். அதனால் தவறான எண்ணம் அது. எல்லாரும் ஒரு நாள் விடோவா ஆகிறோம், கணவன் விடோ ஆகிறது இல்லையா? பொம்பளை தான் விடோவா, ஆம்பளை விடோ ஆகிறது இல்லையா? எல்லாரும் ஒரு நாளைக்கு விடோவா, ஒரு நாளைக்கு எல்லாரும் போனமாக போகிறோம். வாழும்போது உறவாடிக்கின்னுக்குறோம். அந்த உறவு விடோவா, கட்டுக்கத்தியா, கல்யாணம் ஆகாதவளா அப்படின்னு பார்க்கக்கூடாது. உறவுன்னா மன சம்மந்தப்பட்டது, மனுஷன் சம்மந்தப்பட்டது. அது தூய்மையாக இருக்கணுமே தவிர ஒருத்தருடைய மனம் புண்படுற மாதிரி போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நீ சாங்கியம் பார்க்குறவன் இல்லை, நீ சனியினை விலைக்கு வாங்குறேன்னு அர்த்தம். இப்போ இது பெண்கள் இறந்தா அப்படி சொல்கிறாங்கய்யா. இதே இது ஆண்கள் வந்து பெண்களை இழந்துட்டு அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பாருங்க முன்னாடி எல்லா சுபகாரியத்திலும் முன்னாடி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இது, எந்த ஆம்பளையும் அமங்கலி ஆவறதில்லை. புரியுதா? பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்ட, பொண்டாட்டி உனக்கு ஒரு தாலி கட்டி கவுர் கட்டியா வச்சுக்குது. அதனால் அந்த கவுர் ஆத்தத்தால் அது அமங்கலின்னு நிறுத்துறது இல்லை. உனக்கும் அது மாதிரி ஒரு கவுர் கட்டியிருந்தால் உன்னை கூட சேர்க்க மாட்டாங்க. ஆனால் உனக்கு எதுவும் கிடையாது. அமங்கலின்றது என்ன, சுமங்கலின்றது என்ன? அமங்கலின்றது எல்லாத்தையும் இழந்துட்டவங்களே இந்த காரியத்தில் சேர்த்தோம்னா நம்ம எதையா இதுக்கு இழந்துடுமோன்ற எண்ணம் அவங்களுக்கு. எதையும் யாரும் அவங்களால இழக்கவே மாட்டாங்க. அவன் மனத்தால் தான் அவன் இழப்பானே தவிர மற்றவங்க வந்ததால் இழக்கவே மாட்டாங்க. அமங்கலின்னா சுமங்கலின்னா மங்கைடாது. அது புனிதமான பொருள். பெண்ணுன்னா புனிதமான பொருள். பெண்ணுன்ற ஒரு பொருள் இல்லைன்னா இந்த உலகன்றது ஒன்று கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட பொருளை கேவலப்படுத்துறவன் மனுஷன்ல சேர்க்கை இல்லாதவன். இப்போ
அங்கே அவங்க ஒரு மூஞ்சி இருக்குது, அது ஒரு அழகு. சரி. இங்கே ஒரு மூஞ்சி இருக்குது, இது ஒரு அழகு. சரி. இப்போ இங்கே ஒரு தெய்வம் இருக்குது, இது ஒரு அழகு. சரி. இப்போ ஏன் மூஞ்சி இருக்க ஒரு வித்தியாசமான இருக்குன்னு வச்சுங்களேன். கோராமையாகுது. ஆமாம் ஆமாங்கய்யா. சொல்லு. அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இந்த அழகை காட்டியும் வேற அழகு என்னங்கய்யா? இந்த அழகை காட்டுறதில்ல இல்லைங்க. நிறைய பேர் கணவன் இறக்க போகிறாரு, ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி பின்னாடி இறக்க போகிறாரு. இந்த 3 இருந்த பொம்பளை கூட அந்த 15, ஆனால் இறக்க போகிறாரு தெரியாது. ஆனால் தன்னாரியாமையே முகம் ஒரு கலகலப்பு வரும். அது இயற்கை. அதுதான் தாய் தகப்பன் ஒரு ரத்த பந்தம் ஒருத்தனுக்கு. அதே மாதிரி மனைவி கணவன் தன் உயிர் பந்தம். தெரியுமா? தெரியுமா? இந்த இன்னைக்கு அடிச்சுட்டு ஒரு பொம்பளையை கட்டிக்கிறது, அப்புறம் தேத்தி போட்டு வேற ஒரு பொம்பளையை கட்டிக்கிறது, இதுதான் முக்கியமா? அதனால் அந்த உயிர் பந்தம் இருக்கிறதால கணவன் இறக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி இவ கோராமையான முகம் உள்ளவளாக இருந்தால் கூட ஒரு கலகலப்பு வந்துடும். அப்போது அகம்ன்றது உயிர், புறம்ன்றது முகம். அப்போது அகத்தில் நடக்க போகிற விஷயத்த முகத்தில் காட்டுது இல்லையா? அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இதெல்லாம் அழகு. நீ இது அழகா இதை போய் போட்டோ வேணா பாருப்பா. இல்லை, நிறைய பேர் அப்படித்தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அழகு அழகா இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன்ப்பா. ஒரு 5 பொண்ணு இருக்குது ஒரு வீட்டில். ஒரு மாப்பிள்ளை போடுறாரு, ஒரு பொண்ணு பார்க்குறாரு, கட்டிக்கிறாரு. 5 பொண்ணையும் கட்டிக்க முடியுமா? அவரு இல்லை, முடியாது. கட்டிக்க முடியாது. பொண்ணை தான் கட்டிக்க முடியும். அப்போ 4 பொண்ணு நல்லா இல்லை. ஆனால் அந்த 4 பொண்ணு நல்லா இல்லைன்னு இந்த உலகத்தில் யாரும் கட்டிக்காமையா இருக்கிறான்? அவனுடைய பார்வைக்கு அவ அழகா இருக்கிறான் இல்லையா? அதனால் அவன் விரும்பி கட்டிக்கிறான். எல்லாரையும் கட்டிக்க முடியாது. இப்போ நான் பார்க்குற பொருள் ஒரு பொருள் அழகாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சது. ஆனால் எனக்கு அழகாகிற பொருள் உனக்கு அழகாக இருக்காது, அடுத்த பொருள் அழகாக இருக்கும். அதனால் நீ கட்டிக்கிற. உலகத்தில் எல்லாமே அழகு தான், எல்லாமே அசிங்கம்தான் இல்லையா? அப்போ அழகுன்றது வேற, அழகுன்றது மனம், அழகுன்றது செயல்பா. அதான் அழகு. முகத்தை வச்சு பார்க்கக்கூடாது. முகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போயிடும், வாழ போயிடும். உன் பொண்டாட்டி போகும்போது நல்லா ஒரு பண்டல் சம்பாரிச்சுன்னு போனீங்கன்னா வீட்டுக்காருக்கு சுடு தண்ணி வச்சு போட்டு வழியிலே வாங்க 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 தண்ணி வச்சுக்கிறோங்க குளிங்க போதுன்னு சொக்காவை காய்ச்சிடுவா. 10 பைசா இல்லாத அப்படியே தள்ளாடிக்கின்னு போனேன்னு வச்சு விட்டு கட்டியும் தொடப்பு கட்டியும் வச்சுக்கின்னு சாத்துவா. அப்போது உன் பொண்டாட்டி எதுக்கு மரியாதை கொடுத்தா? உனக்கு மரியாதை கொடுத்தா? நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு மரியாதை கொடுத்தா. அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்க சம்சாரம் மாதிரி சம்சாரங்கமே இல்லைங்கன்னு. அதே போல் எல்லா மகான்களும் கூடுறாங்க. இந்த நடன காட்சி மட்டும் காட்டினா ஏன் சமாதி நிலைக்கு போகிறாங்க? ஐயா கூட எல்லாமே பேசுனாங்க, எல்லா கேள்வி பதிலுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் கொடுத்தாரு, ஓகே. ஆனால் நடன காட்சி காட்டி நடன காட்சி காட்டினா மட்டும் ஏன் சமாதி நிலைக்கு எல்லா மகான்களும் போகிறாங்க? அப்போ நடன காட்சி அவங்க சொல்ல வேண்டிய நேரம் எதுக்கு, ஏன் சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க? ஐயா தன்னுடைய சமாதி நிலை வரைக்கும் தான் கண்ட அனுபவங்களை வெளிப்படையாக சொன்னதே கிடையாது. கடைசியாக சொன்னது சமாதி ஆகிறதுக்கு ஒரு 5ஆம் தேதி நமக்கு சொல்கிறாரு. 17ஆம் தேதி அந்த இடைப்பட்ட நாள் 12 நாள் தான். 17ஆம் தேதி எது? 5ஆம் தேதி சாமி, 5ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. 5ஆம் தேதி சொல்கிறாரு நமக்கு 17ஆம் தேதி சமாதி ஆகிற இடைப்பட்ட நாள் 12 நாள். சொல்லி முடித்தா உங்கள் வேலை முடிஞ்சுதுண்ணா. ஏன்னா பாமன் சுவாமிகள் அடிபட்டுச்சு. அடிபட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுக்கும்போது என்ன பண்ணுறான், அவர் தீவிரமான முருக பக்தர், மிகப்பெரிய ஞானி. அப்போ முருகன் மட்டும்தானே வந்திருக்கணும். ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய காட்சி எப்படியாப்பட்ட காட்சின்னா, வள்ளி தெய்வானையோட இறைவன் வந்து நிற்கிறான். அப்போது உனக்கு இவ்வளோதாண்டா காலம், இதுக்கப்புறம் உன்னோட நிலை முடிஞ்சிருச்சு, இனி நீ தேட வேண்டியது ஒன்றும் இல்லை, நான் உன்னை ஆட்கொள்ள போக போகிறேன் அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணானா, அம்மையப்பன் வடிவத்தோடு தான் இறைவன் வருவான். அப்படி வந்தால் அவங்க அந்த காட்சிகள் கண்டால்
நம்ம அத்தியாயம் முடியுதுன்றது தான் அர்த்தம். அப்போது ஒரு மகன்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்த்தோன்னா அவங்க கடைசியாக கண்ட காட்சி, முதல்ல முருகரை பார்த்துருப்பாங்க, வள்ளலாரும் அதான் சொல்கிறாரு, முருகனை பார்த்தேன், அம்பாவை பார்த்தேன், எல்லாரும் தனித்தனியாக பார்த்தேன், ஆனால் முடியவே இல்லை. ஆனால் ரெண்டுமே ஒன்றுன்னு ஒரு காட்சியில் நிற்கும்போது அவரோட காலம் முடிஞ்சிருச்சு. அப்போது தன்னை இந்த ஞானத்தை கூட்டத்தை ஆட்கொள்ளணும்னு இறைவன் வந்து காட்சி கொடுக்கணும்னு நினச்சால் அவன் அம்மையப்பனோட அந்த காட்சியில் தான் வந்து காட்சி கொடுப்பான். அந்த காட்சியை தரிசனம் கண்டால் பிறவின்றது முடிஞ்சு போச்சு, அவங்க சமாதி நிலைக்கு போயே தீரணும். ஏன்னால் அவங்களுக்கான செயல் இறைவன் அவன் முடிச்சு வச்சுருவான். நான் வந்த நீ கொடுத்த வேலையை முடிச்சுட்ட, கிளம்பு அப்படின்னு இறைவனானவன் கூட்டி போவான். அப்போது அந்த காட்சி தத்துவம் என்ன அப்படின்னா, வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா, நீ வாப்பா அப்படின்னு அம்மையப்பன் கோலத்தோடு மட்டும்தான் இறைவன் வருவான். இப்போ வந்து நம்ம ஐயாவுக்கு பிறந்த நாள் வந்து இப்போ ஏப்ரல் 29 வருது. இப்போ அவங்களுக்கு பிறந்த நாள் ஒரு டேட் வைப்பாங்க. ஆமாம். ஆனால் அந்த முருகன் இருக்கார் இல்லையா, அவர் கேட்டால் சிவபெருமன் நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்து சொல்கிறாங்க. ஆனால் நேற்றுக்கு முந்தானத்து பார்த்தா விசாக நட்சத்திரத்தில் முருகனுக்கு பிறந்த நாளாம். எல்லாம் ஊர் புறம் கொண்டாடுறாங்க. இதனுடைய தத்துவம் என்னன்னு உண்மைன்னு புரியல, விளக்கமாக சொன்னால். விசாகம்ன்றது முருகனுடைய பிறந்த நாள் சாமி, அது ஓகே. ஆனால் என்ன சொல்லுவாங்க, கிருத்திகையும் முருகனுக்கு உகந்த நாள், பூசம் முருகனுக்கு உகந்த நாள், இதெல்லாம் நடைமுறையில் ஓகே. ஆனால் விசாகம்ன்றது என்னென்னா, இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் அந்த நெருப்பு பொறி 6 துண்டாக இந்த உலகத்தில் வந்து விழுது. அந்த விழுந்த நாள் எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த விசாக நட்சத்திரம். சரிங்களா? அதை அள்ளி அணைச்சி சேர்த்து அவனை அந்த 6 முகமாக சண்முகமாக மாற்றினது சக்தியோட வடிவத்தில் 1000 விதமான தொழுகை நடப்பாங்க, வழிபாடு நடக்கும். ஆனால் முருகன் உருவானது, முருகன் சிவனோட நெற்றிக்கண்லேருந்து உருவானதுக்கு விசாகம்ன்ற அந்த ஒரு நட்சத்திர நாளில் தான் நான் சொன்னேன். அதனால் அது முருகனுடைய உகந்த நாள், முருகனுடைய பிறந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? ஆனால் சரிப்பா இது மட்டும் போதுமானா, அவன் அதுக்காக பிறக்கவே இல்லை. அவன் சூரன் அழிக்கிறதுக்காக பிறந்தான். எல்லா அப்பா அம்மாவுக்கும் பிறந்த மாதிரி அவன் பிறக்கவே இல்லை. அவன் நெற்றிக்கண்லேருந்து பிறந்தவன். ஏன் நெற்றிக்கண்லேருந்து பிறந்தான்? இந்த உலகத்துக்கு ஞானம்ன்றது ஒன்று கிடைக்கணும். அப்போ முருகன்ற வடிவமே நம்ம உடலில் இருக்கிற 6 ஆதாரத்தோட வடிவம் தான் முருகனோட வடிவம். அந்த மயில் தான் நம்ம சதா ஓடிட்டு இருக்க இந்த மூச்சு. இந்த மூச்சானது நாதம்ன்ற ஒன்றை கேட்டு அடங்கி ஒடுங்கி சகசிராரம்னு ஒன்று போய் நின்னால் அது நாத தத்துவம். அப்போ முருகனோட வடிவமே இந்த பிறவி முக்தின்ற அந்த ஞானத்தை அடைய பூமிக்கு இறங்கி வந்த வடிவம் தான் இந்த முருகனோட வடிவம் சாமி. அவன் பிறந்தது எப்போ வேணா இருக்கலாம், ஆனால் அவன் வந்ததோட நோக்கம் அசுரர்களை அழித்து ஞானத்தை அடையணும். அசுரன் யார்? இந்த மனம்தான். மனம்னு எப்படி மொட்டையாக சொல்கிறது? உள்ளே இருக்கிற அந்த சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற அந்த 3 பேரும் அழிஞ்சால் நம்மளையும் முருகன் ஆட்கொள்ளுவான், சேவலாவும் மயிலாவும். சரிங்களா? இதை உலகத்தில் இறைவன் நிர்ணயித்து காட்டிட்டான். அந்த தத்துவம் சொல்கிறது நம்ம மனசில் இருக்கிற அந்த அசுரர்களை அழித்து நாமளும் இறைவன் பாதம் போய் சேரணும்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும். அதுக்கு வழிபாட்டு முறையில் 1000 நடக்கும். அவங்கவுங்களுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி இருக்கும். வள்ளலாறு பூசத்தில் சமாதி ஆகலை, அந்த அருப்பெருஞ்சோதியில் கலக்கலன்னு சொன்னால் பூசம் இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடிக்கவே மாட்டாங்க. வள்ளலாருக்கு அப்புறம் தான் அந்த பூசத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்தது. சரிங்களா? அந்த மாதிரி கால ஓட்டத்தில் 1000 நடக்கும். ஆனால் தத்துவம் இதுதான். வரும். இப்போ வந்து நம்ம இடது காலிலேருந்து மூச்சாகப்பட்டது போகுது, வலது கண்ணுக்கு போகுது. ஆமாம், அது இடகலைன்னு சொல்கிறேன். ஒரு 3/4 மணி நேரம் ஓடுது. ஆமாம். அதே மாதிரி இடைகலையிலேருந்து மூச்சு போடுது பெண்களுக்கு, அது 3/4 மணி நேரம் ஓடுது. சூரிய நாடி இயங்குகிற இடம் இப்போ 2 நாடி ஓடுறது ஓகே, இன்னொரு நாடி எங்கேருந்து இயங்குது, ஏன் அதுவும் ஒரு 3/4 மணி நேரம் ஓடலாம் இல்லையா? ஏன் ஓட மாட்டேங்குது? அதே கம்பெனியில் ஷிஃப்ட்டு மாற்றுற மாதிரி ஆளுக்கு ஒரு 8 மணி நேரம் 8 மணி நேரம் ஓகே, 24 மணி நேரம் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி இடைகலைக்கு ஒரு 8 மணி நேரம், பிங்கலைக்கு ஒரு 8 மணி நேரம், அப்புறம் சுழுமுனை அக்னிகலைக்கு ஒரு 8 மணி நேரம் ஓடினா என்ன சாமி? ஓடினால் என்ன ஆகும்னா இந்த உடல் தாங்காமல் ஊந்து போடும். அப்போ சிவவாக்கியர் சொல்கிறாரு, மூல நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாடி உம்மிலே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம். ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மையே. எவ்வளோ நேரம் உட்காரணுன்றாரு? 4 நாழிகைப்பா.
நீ உக்காந்துருப்ப பார்ப்போம். 4 நாடிகை என்னென்னா, ஒரு நாடிகைன்றது 24 நிமிஷம். அப்போ 4 நாடிகைன்னா 90 நிமிஷம். 90 நிமிஷம் நம்ம உக்காஞ்சா யாரை மாதிரி வாழலாம்? பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. ஆமாம் சாமி, நான் 2 மணி நேரம் உட்காரேனே, நன்னால ஏன் ஆக முடியல? கேள்வி வரும். ஐயா சொல்லுவார், கதி பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணணும்? குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் பண்ணுப்பேன். ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 4 பாடம் வாங்கிட்டு சாமி கதி ஒரு அரை மணி நேரம், அடுத்த பாடம் ஒரு 10 நிமிஷம், அதுக்கு அடுத்த பாடம் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு சாமி. எவ்வளோ நேரம் பண்ணுறேன்? 1 மணி நேரம் பண்ணுறேன் சாமி, எல்லா பாடமும் சேர்த்து. இந்த மனம்ன்ற மாடு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து உக்காரத்துக்கே ஒரு 1/4 hour 20 நிமிஷம் ஆகிடும். அது வந்து உக்காரும்போது நான் கேட்டு முடின்னு போனால் அதுக்கு என்ன பலன்? வந்து உக்கார அந்த மாடு அடங்கி ஒடுங்கி தான் யாருன்றதை யோசிக்கணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும். அதனால என்ன சொல்கிறாரு சிவவாய்க்கரு, நீ 20 நிமிஷம் உக்காந்துட்டு பாடத்து 20 நிமிஷம் பார்த்துங்க சாமி, 20 நிமிஷம் கதி பாடம், அதுக்கு அடுத்த பாடம் 20 நிமிஷம் பண்ணுறேன் சாமி, டெய்லி பண்ணுறேன், செல்லாது. அவர் என்ன சொல்கிறாரு, 4 நாடி உம்முலே நாடி நோக்க வல்லீரேன். 90 நிமிஷம் முதல் பாடம் எவ்வளோ நேரமா? 1.5 மணி நேரம் நீ உட்காரணும் முதல் பாடத்துக்கு. அப்படி உக்காந்தால் மட்டும்தான் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம்னு நான் ஏன் சொன்னன்ற அந்த ரகசியமே உனக்கு புரிய வரும். பாலனாக முடியாது, பரபிரம்மம் ஆக முடியாது. ஆனால் ஏன் சொல்கிறன்ற ரகசியம் எப்போ புரியும்? ஒரு பாடம் வாங்கி அந்த ஒரு பாடத்தை 1.5 மணி நேரம் உட்காரணும். அப்போ தான் இடைகளையாகவும் பிங்களையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த மூச்சு அக்னிகளை ஏறி நின்று அதை நான் சுவைக்கணும். நான் சாப்பிட்ற பொருள் என்ன சாப்பிட்டேன்னு நான் சொல்லணும். அப்போ தான் சாப்பிட்டதுக்கான அர்த்தம். போய் சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் சாமி. என்னப்பா சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு தலை சொரிஞ்சனா நீ சாப்பிட்டதுக்கு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி பாடம் பண்ணுற, எவ்வளோ நேரம் பண்ணுற? 2 மணி நேரம் பண்ணுற, எப்படிப்பா போகுதுன்னு கேட்டால் என்னென்னலாம் நடக்குதுன்னு நான் சொல்லணும். நான் அனுபவிச்சிருக்கணும். நான் அனுபவிச்சிருக்கணும்னா இவ்வளோ நேரம் நான் உக்காந்தால் மட்டும்தான் அந்த அனுபவமே எனக்கு வரும். யார் சொல்கிறது? நம்ம குருநாதர் சொன்னதை பல ஆயிரம் வருஷம் முன்னாடி சிவவாக்கியர் சொல்லினுக்கிறாரு. இன்னொரு வாட்டி யாராவது 20 நிமிஷம் உட்காரன் சாமின்னு சொன்னீங்க, உபதேசம் வாங்காமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உபதேசம் வாங்கிட்டு திரும்ப வந்து உக்காந்துருங்க, சாப்பிடலாம், அப்புறம் போகலாம். யாராவது உபதேசம் வாங்காமல் இருந்தால் உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் வந்துடுங்க. சரிங்களா சாமி? அப்போ உங்களுக்கான பாடம் அளவு என்ன? 1.5 மணி நேரம் முதல் பாடத்தில் உட்காரணும். ரொம்ப கஷ்டம்தான், தேர்வுமோ தேர மாட்டோமோ தெரியல. ஆனால் இவ்வளோ பாடுபட்டால் மட்டும்தான் நிச்சயம். கடவுள் என்றது ஏதோ காசு கொடுத்து வாங்குகிற பொருளோ இல்லை, உடல் உழைப்பை கொடுத்து வாங்குகிற பொருளோ கிடையாது. இவ்வளோ உழைப்பு தேவை. ஒரு பாடத்துக்கே இவ்வளோ நேரம் உழைக்கணும்னா மற்ற பாடத்துக்கெல்லாம் எவ்வளோ நேரம் உழைக்கணும்? ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, முதல் பாடத்தில் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து வாங்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் ரொம்ப 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 ஈஸியாக வரும். ஆனால் நம்ம கரகம், நம்ம ஆர்வ கோளாறு எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி 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 பாக்கெட்டில் வச்சுக்கணும். இந்த மாடு என்ன பண்ணுமா, நல்லா சாப்பிட்டுதுன்னா அது அசை போகிறதுக்கு வேலையே கிடையாது. ஆனால் எப்போ ஒரு நாள் தான் கிடைக்கிது. கிடைக்கும் போதே எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்போம். என்ன பண்ணோம், கடை மேய்ஞ்சிரும். மேய்ஞ்சிட்டு ஒரு ஓரமாக ஒரு மரத்து நேரில் போய் உக்காந்துக்கினேன் சாப்பிட்டதெல்லாம் அப்போ தான் வெளியே எடுத்து அசை போட்டுனே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாங்கி வாங்கி வச்சுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அப்போ முதல் பாடத்தோட அளவு எவ்வளோ? இப்படி ஓட்டுனால் மட்டும்தான் ஒரு விஷயம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், அந்த பண்ணக்கூடிய விஷயம் நமக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் வந்தது நானும் ஒரு நாளும் அனுபவிக்கணும்னா இவ்வளோ நாள் நான் மெனக்கெட்டு உக்காரணும். அப்படி உக்காந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். அப்போது இதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு. ஐயா போனார், பாடம் பண்ணார், வெளியே வரும்போதே எப்படி இந்த குளத்தில் வந்தார், பிச்சைக்கார மாதிரி வருவார். என்ன குளத்தில் வருவார்? பிச்சைக்கார மாதிரி வருவார். பிச்சைக்காரனா எப்படி சாமி வருவார்? ஆள் ஒரு வடிவமாகவும் அவர் ஆள் ஒரு கோலமாக இருப்பாங்க, அடையாளம் தெரியாத மாதிரி வருவார். அப்போது
எவ்வளோ வேட்கை இருந்தால் அதெல்லாம் சாத்தியம். பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, அதே வீடு தான். எந்த மலைக்கும் போகலை, புத்தர் மாதிரி காட்டுக்கும் போகல, அதே வீடு தான். மனம் என்ற காட்டை அடக்கி ஆண்டு அதை நம்மளால் ஆள தெரிஞ்சால் காடை நோக்கி ஓட வேண்டிய வேலை இல்லை, மலையை நோக்கி ஓட வேண்டிய வேலை இல்லை. தான் வாழக்கூடிய இல்லமே தனக்கு ஒரு குகையாகவும், தனக்கு ஒரு மலையாகவும், தனக்கு ஒரு காடாகவும் மாறும். அந்த வல்லமை ஒன்றே ஒன்று வேணும். இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கணும். தன்னோட மூச்சு என்னெல்லாம் பண்ணுது இந்த உடம்புலன்ற ரகசியம் தெரியணும். அதுக்கு இவ்வளோ நேரம் மெனக்கிட்டு உட்காரணும் சாமி. உட்கார்ந்தால் மட்டும்தான். ஆனால் இது நமக்கு புரியாமையே இது ஒரு மணி நேரம், அது 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா இந்த கப்பலே கவுந்துரும். அப்புறமா சங்கு ஊத வேண்டியது தான். அல்லல் வாசல் 9 அழுத்தடைத்த வாசல் 1 அப்படின்றாரு. எப்பா 10 வாசல் இருக்குது, அல்லல் வாசல் 9 திறந்தே வச்சுக்கிறான் இறைவன். ஒரு வாசலை அடைச்சி வச்சுருக்கான். எதை கொண்டு அடைச்சி வச்சுருக்கிறான்னா நம்மளோட கர்மான்ற ஒரு விஷயத்தை கொண்டு அடைச்சி வச்சுருக்கிறான். நீ போகிற வரைக்கும் அதை பார்க்கவே கூடாது. பார்க்கணும்னா அங்கே இருக்கிற அடைப்பு எல்லாத்தையும் நீக்கணும். நீக்கும்போது என்னெல்லாம் வரும்? என்னெல்லாம் சாமி வரும்? அசுரர்களும் தேவர்களும் கடையிறாங்களா? அதை கடையும் போது என்னெல்லாம் வந்தது? அவ்வளோ விஷயமும் இந்த ஒரு வாசலில் அடைச்சி வச்சுருக்கிறான். அதை நான் மத்து கடைகிற மாதிரி இந்த மூச்சை சதா சர்வகாலமும் ஓட்டுனா முதல்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தான் இறங்கும். ஆழகாலம் விஷம் மாதிரி ஒரு நொடி கூட நம்ம வாயில் அதை வச்சுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ விஷயங்களும் அதை இறங்கும். புரியுதா? கிடைக்கிறதெல்லாம் அமிர்தம் நினச்சிங்கன்னா மர்கையா. வெளியே போக வேண்டிய விஷயங்களும் 1000 இருக்குது சாமி. அதனால் இதுதான் இந்த மூச்சோட ரகசியம் புரிஞ்சுக்கணும். இந்த மூச்சு எவ்வளோ நேரம் ஓடுது, எவ்வளோ நேரம் தன்னை தானே மாற்றி காட்டுதுன்னா இந்த உடல் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இறைவன்ற ஒன்று ஒருத்தனை பார்க்க முடியும்னா இது சர்வகாலம் மாறணும். சரி, அதை நம்மளோட சாமர்த்தியத்தை கொண்டு இங்கேயும் அங்கேயும் மாறி இருக்கின்ற மூச்சை அக்னி கலையான சுழுமுனை நோக்கி நம்மளை கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும். அப்படி போக தெரிஞ்சால் மட்டும்தான், அந்த போகக்கூடிய வழி தெரிஞ்சால் மட்டும்தான் தன்னை அறியும் அறிவு ஒரு மனுஷனுக்கு வரும். இது வெளியே இருந்து யாரும் ஊட்ட முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தாமரை முட்டும் மலர்ற மாதிரி தனக்குள்ள அறிவானது முட்டும் மலரும். அப்போது இது மாறணும், ரெண்டும் ஒன்று சேரணும். ஆமாம், இது இயற்கையாக ஓடாது.